Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக். இது வந்துட்டு மழை வர டைமில் இல்லை உங்களுக்கு ஈவினிங்கில் ரொம்ப சீக்கிரமாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 3 பொட்டேட்டோ இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இதை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட்டால் தான் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும், சுடக்குள்ளே கிறிஸ்பியாக வரும். அந்த தண்ணியில் நீங்கள் கட் பண்ண பொட்டேட்டோ போடலன்னா பொட்டேட்டோ வந்துட்டு கருப்பாயிடும். இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் பொட்டேட்டோவெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்திருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை எவ்வளோ போட்டிங்கனாலும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்குள்ளே உங்களுக்கு மாவு பத்தலைன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூன் போதும். அண்ட் இதுக்கு நிறைய மாவு தேவையில்லை, லைட்டாக பொட்டேட்டோவில் கோட்டானால் போதும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு கோட்டானா போதும். இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே செட் ஆக விட்டுருங்க. அப்போ பொட்டேட்டோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோவை வந்துட்டு இப்படி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க. போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ண போனோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், கிறிஸ்பியாக வராது. இப்போ நம்ம எல்லாத்தையும் இன்னொரு சைட் திருப்பி விட்டு இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக இருந்தாலும் வராது, ரொம்ப ஹையாக ஃப்ளேம் இருந்தாலும் கரெக்டாக வராது. பொட்டேட்டோ வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா கோல்டன் கலர் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பி அண்ட் ஈஸியான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஈவினிங்கில் ஏதாச்சும் ஈஸியாக செய்யணுன்னா இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.